இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் போதுமானது இல்லை, மக்களுக்கு போதுமான செயல்பாடும் இல்லை. அதனால மீண்டும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரணும். போன வாட்டி ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன், எதுவும் நடக்கல. இந்த திமுக தான் வந்து இந்த வாட்டி வந்துட்டு ஒரு ப்ரோஜனம் எதுவும் இல்லை, எதுவுமே நடக்கிறது இல்லை. இல்லாட்டி டிவிக்கே ஓட்டு போலான் இருக்கேன், ஏதோ புதுசா ஒரு மாற்றம் உருவாகும்ட்டு. ரொம்ப விலைவாசலாம் அதிகமா இருக்கு, டீசலும் ரேட்டும் அதிகமா இருக்கு, இந்த சப்போர்ட் எதுவுமே இல்லை. வந்து இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா ஆட்சி மாறினாதான் நல்லா இருக்கும். மாறினாலும் கொஞ்சம் விலைவாசிகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல, நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், மக்கள் எல்லாருமே ரொம்ப சின்னப்படுறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வருதுன்னா, ஆட்சி வந்து மாறினா மட்டும்தான் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா என்ன சொல்றது, ஒயின் ஷாப் வந்து எங்க பக்கத்திலே வச்சிருக்காங்க, பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. பிள்ளைங்க பாதுகாப்பா போக முடியல. ஏன்னா அவங்க ஸ்கூல் விட்டு போகும்போது பசங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்றது இங்க நிறைய நடக்கு. கேக்குறாங்க, ஆட்சி மாறினா மட்டும்தான் இதெல்லாம். அதே மாதிரி இலவச பஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸே கிடையாது. ஒரு பஸ்ஸுக்கு அரை மணி நேரமாவது ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் நாங்க வெயிட் பண்ணி போனோம். ஒரு ஆள் வேணா அந்த பஸ் வர மணிக்கு நிறுத்த மாட்டேங்கிறாங்க. திருப்பி நாங்க வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாதான் அடுத்த பஸ் நமக்கு வருது. இந்த ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கு புதுசா பஸ் ஸ்டாண்ட் வந்து மிகவும் நன்மையாக இருக்கிறது. எங்களுக்கு பக்கத்துல பூங்காவை எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்தால் மிகவும் நல்லா இருக்கும். மகளிருக்கு இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் சிறப்பாக இருக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மிகவும் நல்ல பயனாக இருக்கிறது. நல்லது நினைச்சுதானே இந்த ஆட்சி, திமுக ஆட்சிக்கு நாங்கள் பண்ணணும். நல்லது பண்ணாம எப்படிங்க அது? இந்த 4.5 ஆண்டு காலத்துல ஒரு ஒரு சின்ன துளி கூட எதுவுமே அவங்க பண்ணலைங்க. அம்புட்டு அராஜகம், மண்ணு கொள்ளை. எங்க ஊர்ல ஏரியில வசந்தங்கார்த்திக்கு மண் அடிக்கிறாருங்க. கேட்டா நாங்க ஆளுங்கட்சியில நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க கேட்கறோம், நான் ஆளுங்கட்சிக்காரன், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. போன முறை வந்து நான் ஏடிஎம்கே போட்டேன், இந்த முறை வந்து திமுகலாம் கிடையாது, கண்டிப்பா டிவி கேக்கு தான்.